கோவை, நெல்லை, தூத்துக்குடி மாநகராட்சிகளுக்கான மேயர் பதவிகள், அரக்கோணம், விருத்தாச்சலம், கடலூர் உள்ளிட்ட நகராட்சிகளின் தலைவர் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பல்வேறு பதவிகளுக்கான இடைத்தேர்தலையொட்டி அஇஅதிமுகவினர் இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாநகராட்சிகள் மற்றும் அரக்கோணம், ராமநாதபுரம், கொடைக்கானல், குன்னூர் உள்ளிட்ட நகராட்சிகள், ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் காலியாக உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வரும் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில், தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுகவினர் இன்று காலை முதல் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி அந்தோணி கிரேஸ், தேர்தல் அலுவலரும் ஆணையருமான திருமதி மதுமதியிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். நெல்லை மாநகராட்சி மேயர் பதவிக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள கழக வேட்பாளர் திருமதி புவனேஸ்வரி தனது வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்தார். நெல்லை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அலுவலருமான திருமதி லட்சுமியிடம் அவர் தனது மனுவை அளித்தார். கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான அஇஅதிமுக வேட்பாளர் திரு கணபதி ப. ராஜ்குமார் தனது வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்தார். திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி 15வது வார்டு கழக வேட்பாளர் திருமதி மு. ராஜலட்சுமி, 32வது வார்டில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஆர். சங்கர், மதுரை மாநகராட்சியின் 4வது வார்டு மாமன்ற குழு உறுப்பினர் பதவிக்கு அஇஅதிமுக வேட்பாளர் திரு சண்முகம், 85வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு திருமதி லதா குமார், தஞ்சை மாநகராட்சி 7வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு கழக வேட்பாளர் வாசுகி அன்பழகன், திண்டுக்கல் மாநகராட்சியின் 9வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு கழக வேட்பாளர் திரு பாண்டி, ஈரோடு மாநகராட்சி 60வது வார்டு உறுப்பினர் பதவிக்கு கழக வேட்பாளர் திரு பாலசுப்ரமணியம் ஆகியோர் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் பதவிக்கான அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி எஸ். சந்தானலட்சுமி, சங்கரன் கோவில் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி வி. எம். ராஜலட்சுமி, கடலூர் நகர்மன்ற தலைவர் பதவிக்கான அஇஅதிமுக வேட்பாளர் திரு குமரன், அரக்கோணம் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு கழக வேட்பாளர் திரு எஸ். கண்ணன், குன்னூர் நகராட்சி தலைவர் பதவிக்கான கழக வேட்பாளர் திரு டி. சரவணகுமார் ஆகியோர் இன்று தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். கொடைக்கானல் நகராட்சி நகர்மன்ற தலைவர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எம். ஸ்ரீதரும் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் நகராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், மாவட்ட ஊராட்சி குழு மற்றும் ஊராட்சி ஒன்றிய குழு வார்டு உறுப்பினர்கள் ஆகிய பதவிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களும் தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர்.